ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி எல்லாத்தோட ஃபேவரட்டுமான பப்ஜியை விளையாட போகிறோம். ஸோ நீங்கள் என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். எனக்கே ஒரு மாதிரி போர் அடிச்சு போய் நானே லாஸ்ட் வீடியோன்னு போட்டிருப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் மறுபடியும் வந்திருக்கேன் கைஸ். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் சூப்பராகவே போகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம நான் சில மேப்ஸோட டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அதை கீச்சும் வந்துச்சு. ஐயோ வந்துருச்சான்னு பார்ப்போம். என்ன கேஸ் இது? என்ன கேஸுக்கு ஒன்றுமே வரல. 51 MB இந்த கராக்கின் அப்படின்ட்டு நம்ம இருக்குது. அதை என்ன போட்டு வச்சுருந்தா நியூஸாக போட்டு வச்சுருந்தேன். அக்கா ஒன்றுமே வரலையே. சரிங்க, மறுபடியும் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது மேட்சை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மூடோடு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ சூப்பராக போகும் அப்படின்ட்டு ஒரு என்னோடய உள்ளுணர்வு சொல்லுது. ஸோ யாராவது வீடியோவை லைக் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. ஸோ நான் எல்லா வீடியோவிலையும் சொல்கிற மாதிரி உங்களோட ஃபேவரட் கேம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிப்போங்க கைஸ். யாருமே கமெண்ட் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபேவரட் கேம் என்னென்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். உங்களோட ஃபேவரட் கேம்ஸ் எல்லாம் நான் எடுத்து போடுவேன். எனக்கு பிடிச்சாலும் அதை பிடிக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் யாராவது பப்ஜி கீச்சு விளையாடுறீங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்துருங்கப்பா. எனக்கு பப்ஜியில் ஒரு ஃப்ரெண்டும் இல்லை. அதுக்கப்புறம் திரும்பவும் ஆரவ் கூட சேர்ந்து வீடியோ போடலாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஒருவேளை கமெண்ட் வரல, ஒன்றுமே வரல அப்படின்னா நானே ஆரவ் கூட போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஸோ ஆரவ்னா யாருன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இருந்தால் சொல்லிக்கிறேன். ஆரவ் கேமிங் தமிழ் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே கைஸ், இப்போ கிட்டத்தட்ட மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் பிளேனில் இறங்குறப்போ காட்டும்போது நான் உங்களுக்கு போடுறேன் கைஸ். ஸோ கைஸ், பிளேனில் ஆக்சுவலாக வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் இறங்கலான் இருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டலில் ஸோ இந்த மாதிரிக்கு நான் 2 வாட்டி அந்த மஞ்சள் கலரில் ஏதோ ஒரு பில்டிங் இருந்துச்சு, அந்த கோட்டை, அது போகலான்ட்டு அது போகக்கூடாதுன்னு நினச்சேன். இருந்தாலும் அதுலேயே நான் போய் இறங்கிட்டேன் 2 வாட்டியும். ஸோ இந்த வாட்டி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஸோ கைஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன். யாராவது லைக் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபேவரட் கேம் என்னென்னு. மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதோ ஹாஸ்பிட்டலு 3 இது இருக்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஆமாம், அதுதான் ஹாஸ்பிட்டல். என்டர் இந்த விர்ச்சுவல் வேர்ல்டா? எனக்கு தெரிஞ்சு நம்ம வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லா லூட்டையும் எடுக்கணும். என்ன கைஸ், இது மேகசின் மட்டும்தான் கிடைக்குது, கன்னே இல்லை. இருக்கு. ஆக்கா இது என்ன புல்லட்னு பார்க்க மாட்டேனே. 762 கைஸ், சூப்பர். எனக்கு பூராமே எனக்கு தெரிஞ்சு இந்த கன்னை வச்சு தான் ப்ளே பண்ணுவோன்னு உள்ளூர் எனக்கு சொல்லுது கைஸ். இதில் அந்தளவுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை கைஸ். எனக்கு தேர்றது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பில்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கெல்லாம் நிறைய பில்டிங் இருக்குது, அது போகும். ஸோ கைஸ், யாரெல்லாம் குட் பேட் அக்லி பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ குட் பேட் அக்லி பார்த்துட்டு அது நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் இன்னொரு வாட்டி பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க. ஏன்னா அந்த படம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் அதோட கிளைமேக்ஸ் தான் கைஸ் சூப்பராக இருக்கும். அப்படியே அர்ஜுன் தாஸ் ஹெட்செட் போட்டுட்டு வரும்போது தவறி அஜித் அவரோட காதில் போய் விழுந்ததும்
ஒரு சாங் ப்ளே ஆகும் பாருங்க, சூப்பராக இருக்கும் கைஸ். ஓஹோ, இருங்க ஆட்டோ கொடுத்து வச்சுருவோம். கைஸ் இந்த ரெண்டத்தில் எந்த ஷாட்கன் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே இப்போ எவனோ இருந்தானா கைஸ்? எனக்கு எவனோ சுத்த மாதிரியே சவுண்டு கேட்டுச்சு, ஷூட் பண்ண மாதிரியே. ஆனால் அது வந்து என்னோடய மனப்பிராந்தியா. ஓ, இங்கே தான் ஒருத்தர் இருக்கிறானாடே. எங்கடா சாக்கணும்? சாவுடா, சாவு. சூப்பர். ஃபஸ்ட்டு கில்லு. ஸ்காரில் கன்னாக இருக்குமா? கன் நல்லா இருக்குமா இல்லை நம்மளோட நல்லா இருக்குமா தெரியலையே. சொல்லுங்க. எனக்கு கொன்னதுக்கு வந்து ஷாட்கன் புல்லெட்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் 2x ஸ்கோப் கிடச்சிருக்கு. நல்லா இருக்குது ஸ்கோப்பு. ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நிறையா பில்டிங்கை போய் இப்படி லூட் அடிச்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ண போகிறோம். எனக்கு லைட்டாக இப்படி சொல்கிறது, லைட்டு வந்து எனக்கு பிடிக்கல கைஸ். அதாவது கேமை பிடிக்கலன்னு சொல்லலை, இந்த ஃபோன் பிடிக்கல. இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் பிடிக்கல. ஏன்னா ரெக்கார்டிங் பண்ணும்போது இந்த மேப்பை வந்து அந்த ரெக்கார்டிங் ஆப்ஷனே மறைச்சிடுது கைஸ். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் எனக்கு வந்து அந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் மறைக்கிறது வந்து கொஞ்சம் மேப்பில் வந்து எனிமீஸ் இருக்கானுங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ். நம்ம இந்த பில்டிங்கை ஃபஸ்ட்டு தேடணும். எனக்கு அந்த மாதிரி இந்த பில்டிங் இல்லை எஸ், நம்ம இந்த பில்டிங் தெரில, வேறு பில்டிங் தான் கைஸ் தெரியணும். இது அப்புறமே பிஸ்டல்லாக தான் இருக்குது. ஸோ கைஸ், யார் யாருக்கெல்லாம் பிஸ்டலில் அந்த ஹேண்ட்கன்ஸ் டைப்னாலே ரிவால்வர் ஞாபகம் வரும்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே ரிவால்வர் தான் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து கன்னுனாலும் ரிவால்வர் தான்டா அப்படின்ட்டு நான் வந்து வளர்ந்துட்டேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி ரிவால்வர்னால் ரொம்ப பிடிக்கும் அதை வந்து அப்படியே கமெண்ட்டில் வந்து சொல்லிடுறேன். நிறைய விஷயம் ஒரு இனிமே வர மாட்டேங்கிறான். நமக்கு அந்த அது என்னது 762 புல்லட்ஸே கிடைக்கவே மாட்டேங்குது. அதுக்கு ஒரு வீடியோ பண்ண வச்சுக்கோங்க, ஏன்னாச்சும் பண்ணுறதுதான். 762 12 கேஜ் இருக்குதுங்க, அதை எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்ருக்கோம், அதையும் எடுத்துக்குவோம். ஸோ கைஸ், சவுண்டு கேட்டாங்களா கைஸ்? ரிவால்வர் சூப்பர் கைஸ். இருங்க இங்கே வேணால் இருக்கலாம், அவனை ரிவால்வராலே போட்டு தருவோம். டேய், எங்கே வச்சுருக்கான்? எங்கே இருக்கான்? எங்கே இருக்கான்? அவன் தெரிஞ்சு இந்த பில்டிங்கில் ஒதுக்கிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். வரண்டாடே. இருங்க ஃபஸ்ட்டு ரிவால்வர் எடுத்துகிட்டு போவோம். நம்ம டம்மி பீஸ்ன்னு நினைக்கும் போது அப்படியே அந்த 12 கேஜ் ஷாட் பண்ணும். இங்கே இருக்கிறாயா? தலையிலே போட்டோம் பார்த்தீங்களா? ஆனால் இதில் ரொம்ப இதாக டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த நம்ம உடம்பு சீட்டு அதெல்லாம் எடுத்துக்கலாம். வேற ஒன்றுமே நமக்கு 46 இன்னும் எடுத்துக்கலாம், தேவைப்பட்டால் தேவைப்படும். அப்படியே ரீலோட் பண்ணிக்கலாம். அது இருங்க. ஓகே, அந்த
அந்த அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்பா அந்த சிலிண்டர்லேயே வந்து அந்த சிலிண்டர்லேயே வந்து 7 புல்லட் தான் போல். அதில் இந்த 9mm அந்த பிஸ்டலில் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ கைஸ், யார் யாருக்கெல்லாம் அந்த சீச்சி சீர்னி சாங் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் கேட்குறேன். ஸோ நம்ம எங்கெல்லாம் இப்போது 9mm புல்லட் பார்த்தாலும் எடுத்து வச்சுக்கணும். பணத்துக்கு ஐயா மனசம் மறந்து அவங்க கூட போனியே. சாரி கேஸ், நான் பாடல இனிமேல் 9mm புல்லட் எடுத்து வச்சுக்கோ. சூப்பர். ஆஹா செம்மையாக கிடைத்து. பால்ட் என்ன கேஸ், இது ஆரம் தானே கேஸ் அவங்களால சொல்லுவாங்க. புதுசாக பால்ட்டுன்னு சொல்கிறாங்க. வாவ், சவுண்டே சூப்பராக இருக்குது கைஸ். இது என்னது? ப்ளேஸ் பண்ணுறான். ஓ இதுவா? ஓகே, ஸோ அதுக்குள்ளே போனால் ஏதோ ஒன்று கிடைக்கும். அது போட எனக்கு ஒரு ரிவ்யூ பண்ணுறதுக்கு எங்கே பண்ணணுமா? அங்கே எவனாச்சும் இருக்குதானே? ஷிட், நான் ஜோனை கவனிக்க முட்டிகிட்ருக்குறேன் கைஸ். ஐயோ, ரெக்கார்டிங் ஆப்ஷன் வேறு மறைக்குது. போகிறான் சரி கைஸ். ஒரு வண்டியை கூட நான் மார்க் பண்ணாமல் விட்டேன் கைஸ். ஷிட், அவனுங்கெல்லாம் வண்டி வச்சுட்டுருக்குறானுங்க நம்ம ஆளுங்க. ஆகா, சேவனுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு போல கைஸ். 1.5 கிலோமீட்டர். அவ்வளோ கொஞ்சம் போக முடியும். ஸோ நான் சேவன் போயிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ், கிட்டத்தட்ட நம்ம இந்த காரை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். இந்த காரை அப்படியே ஓட்டிகிட்டு போயிடலாம். சீக்கிரம் மெடிக்கிட்டு போகிறோம். இப்போ மெடிக்கிட் மாதிரியே இல்லை, ஏதோ குட்டியோன்னு ஹெல்த் இருக்குது. மெடிக்கிட் ஹெல்த் போடுவோம், அப்போ தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வரும். பிஜிஎம் கொஞ்சம் சூப்பராக போடுறானுங்களே. சவுண்டு மேக்ஸிமம் இல்லை. ஆகா முக்குதே. டே வேகமாக போடா. சேஃப் ஜோனுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கிறாங்க. இன்னும் 1.5 கிலோமீட்டர் இருக்கு. வேறு ஏதாவது ஃப்ரீ ஃபயர் வர்ற மாதிரியே லாங்குவேஜ் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்துருக்கேன். அந்த மான்ஸ்டர் இருக்குது. கைஸ், கிட்டத்தட்ட ஓடு. டேய் ஏடா இது இப்படி பண்ணிட்டேங்க. என்ன ஸ்விம் பண்ணிட்டு தான் போகணுமா? இந்த கேமில் இது இல்லையோ, அது பேர் என்ன இன்னமும் இருக்குமே. அவனாச்சும் வந்து என்னை காப்பாற்றுங்கடா. கைஸ், போட் இருக்கு கைஸ் இந்த கேமில். இருங்க, அதுக்கு நம்ம ஓடியே போயிடலாம் லேண்டுக்கு. இல்லை அப்படியே ஸ்விம் பண்ணிகிட்டே போகலாமா? ஓடி போகலாமா இல்லை ஸ்விம் பண்ணிட்டு போகலாமா? எவனா சுத்தம் காப்பாற்றுங்கடா. அவா இதை வர ஒன்றுமே இல்லையே.
சீக்கிரமாக போட்டு போடாடே, ஜோன் கிட்ஸ் வந்துட்டு போதுரா. ஓஹோ அவாடா, ஜோனுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குங்க. போட்டு கிட்ட வந்துட்டோம். சூப்பர் சுகேஷ், சூப்பர் சூப்பர். போ 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 ஏறு ஏறு ஏறு. சோனுக்கு இருக்கிறாங்க. டேய் விளாடுறா நீ. அடடே இருறா, நான் லேண்டு பண்ண கூடுறேன்டா. டே அங்கே ஏறுறா. செத்தான்டா சின்னாண்டி. அங்கே போய் அந்த லூட் எடுக்க முடியுமா? ஒரு 45 ஏசிக்கு இருக்கேன். ஆகா, ஒரு காரையும் காணுமே. அடே கைஸ், என்ன கைஸ் ஒரு காரையும் காணோம். இது கார் இருக்குன்னு நினச்சேனே. ஆகா, கார் இல்லையே. எனங்கெல்லாம் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கானுங்களே. ஐயோ, ஏன் ஸ்லோவாக நடக்கிறானே. என்ன கிடைச்சது எல்லாமே அன்லக்கியாகவும் நடக்குது. அங்கே ஏதோ க்ரீன் கலரில் வர மேப்பில் என்னமோ இருக்குது. காய்ஸ், எனக்கு தெரிஞ்சு அங்கே ஏதாவது கார் இருக்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ். அந்த கராஜா இருங்க. ஏதோ இன்ஜின் சவுண்ட் கேட்டுதா கைஸ்? ஆவா, பழி வாங்கிடுச்சு. டேய் டேய் வாடா. டே என்னையும் கூட்டிகிட்டு போடா. டேய் ஐயோ, சீக்கிரமாக காரை போய் எடுக்கணுமே. உனக்கு வந்து எடுத்துருவானுங்களே. ஏய் அவாடா. டேய் யாரோட காரை யாரோ கொடுத்துறீங்க? ரெண்டுமே ஈச்சு பக்கத்தில் இருக்கானா? டேய் அங்கே யாரா இருக்கிறா? சூப்பர் கைஸ், 4x ஸ்கோப் இருக்கு. அங்கே இன்னொருத்த இருக்குன்னு நான் பார்த்தேன் கைஸ். இருங்க, அவன் நோக்கி போ. டேய் வரேன்டா. கைஸ் பைக் கைஸ். ஆஹா, awesome. வீடியோ பண்ண போகிறோம் கைஸ். நாம தான் வந்து இப்போ டிடிஎஃப் வாசம். வீடியோ பண்ண முடியல. ஐயோ, ஸ்பான் ஆகறானுங்களோ. இன்னும் ஒருத்தனுமே காணோம் கைஸ். இன்னும் ரிமைனிங் 20 பேர் இருக்கானுங்க. ஆகா, இது ஏதோ ஒரு இடத்துக்கு வர போக சொல்லுது. இருங்க, இங்கே அவன் ஜீப்பு கீச்சு வச்சுருந்தானா? ஜீப்பு கார் தான் யோசனை. பைக்கெல்லாம் எனக்கும் லைட்டாக பயம். வரும் பணத்துக்காக என் மனசம் மறந்து.
கைஸ் இவனா ஏதோ ஒரு இரும்பு சவுண்ட் கேட்டுச்சுல கைஸ். டேய் ஐயோ நான் வேறு ஃப்ரீ ஃபயர் மாதிரியே நின்று பண்ணிட்டுருக்குறேன். வரவே வந்து ஏடுறா. குட் பாய். இப்படியே தான் இருக்கான். பாருங்க ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கா பண்ணி பார்க்கலாம். பணத்துக்காக என் மனசம் மருந்து அவன் கூட போனீங்க. தங்கமான என் மனசம் மருந்து அவன் கூட போனீங்க. ஏன் தெரியல அந்த ட்ரெண்ட் வந்ததுலேருந்து அந்த பாட்டு என் நெஞ்சில் ஓடிட்டே இருக்கு. நான் பணக்காரன் மலையேறு அவன் கூட போனீங்க. நான் பணக்காரன் ஒன்று கொஞ்சம் அவன் கூட போனீங்க. ஐயோ கைஸ் இதை கொஞ்சம் கண்ட்ரோல் லைட்டாக நல்லா இல்லாத மாதிரியே இருக்கு. இந்த புகாட்டி எங்கடா இருக்கிறான்? சரி நீங்கள் எப்படா 2 பேர் இருந்தீங்க கைஸ்? இந்த ஜீப் ஓட்ட முடியுமா என்ன? எரிஞ்சு கிடக்கிற மாதிரியே இருக்கு. ஓட்ட முடியுதா? டே வாடா டே கௌரவ் குமார் எல்லாருமே வாங்கடா ட்ரைவ் போகலாம். சரி நீ அந்த காரை ஓட்டிப்பா. சூப்பர். வேகமாக போகணுமே. ஷிட் வேகமாக போடா டே. டே எல்லாருமே மெடிக்கிட்டு போடுங்கடா. எங்கட எனிமி? லூட் எடுக்கணும்னு அடிச்சாங்க. என்னடா டே அவன் சுடுவானுங்களா மாட்டானுங்களா? சீக்கிரம் ஏறுங்கடா டே. வேண்டா சும்மாவே புல்லட் வேஸ்ட் பண்ணுறாங்க. ஏடுறா ஏன்டா சும்மாவே சொல்கிற? சும்மா சுட்டுட்டு இருக்கிறியாடா நீயே? அடா பாய் கைஸ் நான் கூட இவன் சும்மா தான் சுட்டுட்ருக்குறான்னு நினச்சேன். இன்னும் அந்த மஞ்சள் கலர் சாரி தான் சும்மா. ஐயோ சாணமும் இந்த மேப் வேறு இதாகிடுது. டேய் வாடா வா உங்கள் டீம்மேட்டெல்லாம் இருக்குதா? சீக்கிரம் வந்து இருக்கும். டேய் வாடா. சூப்பர் 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 சும்மாடா. ஸோ கைஸ் நாங்கள் வந்து இப்போ ஒரு போலீஸ் டீம் மாதிரி ஒரு ஜீப்பில் 4 பேர் இருக்கிறோம். 2 பேர் சுடுறதுக்கு இருக்கிறாங்க. 3 பேர் சுடுறதுக்கு இருக்காங்க. இந்த மேட்ச் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சு வர எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை கைஸ். ஸோ ஒரு காரில் டீமாக போகணுன்னு ஒரு ஆசை கைஸ். டேய் வாடா வந்து ஏறா. எங்கடா இருக்காங்க என்ன? ஸோ கைஸ்
பக்கத்தில் ஒரு ஒரு நாய் வந்து இங்கே ஊதிட்டு இருக்கு உப்பு உப்புன்னு. ஐயோ அங்கே ஜோனு இங்கே வந்துடும். எங்கடா அங்கே ஜோனு? உங்க ஜோன்லேயே தான் இருக்கணுமா? இருக்கா இந்த ஒரே வீடியோ இது என்னங்க ஷூட் பண்ணவே ஆக மாட்டேறான். ஒரு குதிரை மாதிரி இருக்குது. திருடலான்னு நினச்சேன், ஆனால் இந்த ஜீப் ஆடுறா. நான் பேசுறது எனக்கு கேட்குதா? ஐயோ எங்கடா சுடுறீங்கடே? எங்கடா எனிமி? எங்க இருக்கிறானா? இன்னைக்கு புரிய மாதிரி பேசுறேன். ஆனால் சொன்ன லூட் அடிச்சுக்கோங்கப்பா. வந்து ஏறுங்க. சூப்பராக முடிஞ்சிச்சு இந்த மேட்ச்சு. ஸோ இந்த வீடியோ யாராவது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்டிஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ பாய் கைஸ், பாய்.